சாணை செய்து நேராக நிறுவி உட்புறமாக கூர்மையாக்குதல். இன்றைய செயல்முறை பாடப்பகுதியில் ஒரு நிறுவனர் எப்படி சாணை செய்து நேராக நிறுவி உட்புறமாக கூர்மையாக்குவார் என்பதை காண்போம். நீள அகல அளவுகளுக்கேற்ப பகுதி 1 மற்றும் 2 ஆகியவற்றை தேய்த்து முடிக்கவும். நிமிடங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபைல் ஆங்கிலை தாக்குப்பிடிக்க வைத்து அதோடு கூட்டல் 0.02 மில்லிமீட்டர் கூர்முகத்தை தாக்குப்பிடிக்க செய்வது. உள்புறம் உள்ள ஒரு பொருளை ட்ரில் மற்றும் ஃபைல் முறையில் கழற்றுவது. தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள். ஃபிட்டர் பிரிவில் பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் உபகரணங்களை அடையாளம் காணவும். ஒவ்வொரு கருவியின் பெயர்கள், செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளை பதிவு செய்யவும். பொருத்துபவர்கள் பணிபுரியும் தொழில்களின் பெயர்களை பதிவு செய்யவும். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள். ஸ்டீல் ரூல், மூலை மட்டம், கிறுக்கி கருவி, டாட் பஞ்ச், பெஞ்ச் வைஸ், பட்டை அரம், முக்கோண அரம், ஸ்கொயர் ஃபைல், வெர்னியர் காலிபர், சாக் பவுடர், திரில் பிட், பெவல் புரோடெக்டர், ஹேக்ஸா, ஹேமர். பொருத்துதலில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். ஆர்ப்பாட்ட நடவடிக்கைகள் பாதுகாப்புடன் கடைபேச்சு. தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை PPE பயன்படுத்த கற்றுக் கொடுப்பதன் மூலம் பயிற்சியாளரின் பாதுகாப்பு மனப்பான்மையை மேம்படுத்துதல். தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை அடையாளம் காணவும். பல்வேறு வகையான தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை விளக்கவும். கண் பாதுகாப்பு. பாதுகாப்பு கண்ணாடிகள், பாத பாதுகாப்பு, பாதுகாப்பு காலணிகள், ஊசி மற்றும் அபாயகரமான புகைகளை மறைத்தல். சுவாச கருவிகள், கை பாதுகாப்பு, கையுறைகள், தலை பாதுகாப்பு, ஹெல்மெட். கேட்கும் பாதுகாப்பு, காது கருவிகள், ஆடை, பாதுகாப்பு ஜாக்கெட். சாணை செய்து நேராக நிறுவி உட்புறமாக கூர்மையாக்குதல். மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். நீள அகல அளவுகளுக்கேற்ப தேய்த்து பரப்பின் தன்மையை சீராக உள்ளதா என சரிபார்க்க வேண்டும். மேற்பரப்பில் குறிக்கும் ஊடகத்தை பயன்படுத்துங்கள். எல்லா நீள அகல அளவுகளின் கோணங்களை சரிபார்க்க வீனியர் ஹைட் காக் மற்றும் வீனியர் பவல் புரோட்ராக்டர் பயன்படுத்தவும். குறிக்கப்பட்ட இடத்தில் அடையாள புள்ளி துளையிடவும். தளர்வு துளையாக 0.3 மில்லிமீட்டருக்கு எல்லா மூலைகளிலும் ஓட்டையிடவும். உள்ளிருக்கும் தேவையில்லாத பொருட்களை தகுந்த கருவிகள் கொண்டு நீக்கவும். முக்கோண அரத்தினால் விளிம்பு முனைகள் தேய்க்கப்பட வேண்டும். செங்குத்து விளிம்புகள் பாதுகாப்பான முனை கொண்ட அரத்தினால் தேய்க்கப்பட வேண்டும். பகுதி 1இன் பணி பகுதி 2ற்கு பொருந்தும்படி முடிக்க வேண்டும். சாணை செய்து நேராக நிறுவி உட்புறமாக கூர்மையாக்குதல். ஸ்லைடிங் வழியாக பகுதி 1 மற்றும் 2 ஆகியவற்றை நேர்கோண பரப்பில் பொருத்துதல். மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கலாம்.
நீள அகல அளவுகளுக்கேற்ப தேய்த்து பரப்பின் தன்மையை சீராக உள்ளதா என சரிபார்க்கலாம். எல்லா நீள அகல அளவுகளின் கோணங்களை சரிபார்க்க வீனியர் ஹைட் காக் மற்றும் வீனியர் பவல் புரோட்ராக்டர் பயன்படுத்தலாம். குறிக்கப்பட்ட இடத்தில் அடையாள புள்ளி துளையிடலாம். இருபத்தெட்டு 25/40 மில்லிமீட்டர் அளவில் 60 டிகிரி கோணத்தில் தேய்த்து முடிக்கலாம். பகுதி 1இன் பணி பகுதி 2ற்கு பொருந்தும்படி முடிக்க வேண்டும். இருபத்தெட்டு 25/40 மில்லிமீட்டர் அளவில் 60 டிகிரி கோணத்தில் தேய்த்து முடிக்கலாம். முடிக்கப்பட்ட பகுதிகளை ஒன்றிணைத்து சரிபார்க்கவும். இன்று நீங்கள் பயின்றிருப்பது நீள அகல அளவின்படி ஒரு பகுதியை எப்படி சாணை செய்வது. 10 நிமிடங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபைல் ஆங்கிளை தாக்குப்பிடிக்க வைத்து அதோடு +0.02 மில்லிமீட்டர் கூர்முகத்தை தாக்குப்பிடிக்க செய்வது. உட்புறம் உள்ள ஒரு பொருளை ட்ரில்லர் மற்றும் ஃபைலிங் மூலம் கழற்றுவது. இப்போது உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப செயல்முறையை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.